ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து. இப்போ நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கையில் இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் மூலயமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நாட்டில் ஒளிபரப்பக்கூடிய டிவி சேனல்ஸ்களை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்ற சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல போகிற அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது. நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்கிற லிங்க் மூலயமா டவுன்லோட் பண்ணனா தான் அது டவுன்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு வீடியோட கடைசியில் கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? நான் கொடுத்துருக்க அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் பண்ணும்போது அதோட நேம் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட இன்னொரு முக்கியமான ஃபெசிலிட்டி என்னென்னா, அமெரிக்காவில் ஒளிபரப்பக்கூடிய டிவி சேனல்ஸ்கள் மட்டும் இல்லை, அந்த டிவி சேனல்ஸில் ஒளிபரப்பக்கூடிய ப்ரோக்ராம்ஸை நம்ம லைவாகவே நம்ம ரெக்கார்டிங் கூட பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கே ஒளிபரப்பக்கூடிய ரேடியோ சேனல்ஸ் கூட நம்ம கேட்டுக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சேனல்ஸ், ப்ரிவ்யூ, ரெக்கார்டிங்ஸ், செட்டிங்ஸ், அப்புறம் மோர் இப்படி இருக்கும். மிடில் வந்து ப்ளே பட்டன் இருக்கும். இப்போ சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் இருக்கும். சேனல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அமெரிக்காவிலேருந்து நம்ம இந்தியா நாட்டுக்கு சில சேனல்ஸ்கள் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சில ஒன்று தான் HBO, ஸ்டார் மூவிஸ், கார்ட்டூன் நெட்வொர்க், டிஸ்கவரி, எக்ஸன், இந்த மாதிரிப்பட்ட சேனல்ஸ். ஆனால் நமக்கு தெரியாத சேனல்ஸ்கள் நிறையவே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம HBO நான் ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப 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 பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். நம்ம சாதாரண ஒரு லைவ் டிவி சேனல்ஸ், தமிழ் டிவி சேனல்ஸ் பார்க்குறோம்ல, அதை விட 100% பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். பாருங்கள். I'm not picking up that phone, Ethan, because I don't think you want me in the field. I know your wife is dead. I was in Croatia. இப்போ இதில் வந்து மிஷன் இம்பாசிபிள் படம் ஓடிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து மிஷன் இம்பாசிபிள் நம்ம படம் ஓடிட்டுருக்கு. இப்போ அந்த படத்தை நான் லைவில் ரெக்கார்டிங் பண்ணணும்னா அந்த சைடில் இருக்குல்ல அந்த ரெட் கலர் பட்டன், இந்த ரெக்கார்டிங் நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த படம் வேணும்னா எந்த சீன்லேருந்து எந்த சீன் வரைக்கும் வேணும் அப்படின்றது வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கார்டிங் பண்ணினதை சேவ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணினதை பார்க்கணும்னா இந்த ரெக்கார்டிங்ஸ் பட்டன் இருக்குல்ல மிடில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இது வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணது எல்லாமே இதில் இருக்கும். நான் எதுவுமே ரெக்கார்டிங் பண்ணலை, உங்களுக்கு சொல்லிட்டு தரதுக்கு வேண்டி நான் இதை ப்ரிவ்யூ எடுத்துக்கிறேன். இப்போ டிஸ்கவரி சேனல் இருக்குது. டிஸ்கவரி சேனல் நான் கிளிக் பண்ணேன்னா stop that threat as well. You made really good time on this mission. I like it when a target explodes after I shoot. எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். நம்ம சாதாரணமாக சன் டிவி, ராஜ் டிவி இந்த மாதிரிப்பட்ட சேனல்ஸ்லாம் பார்க்குறத விட பக்காவான குவாலிட்டி இருக்கும். நான் BBC ரன் பண்ணுறேன். BBC சேனல், BBC வேர்ல்டு நியூஸ், ரொம்ப பிரசித்தி புகழ்பெற்ற சேனல். பாருங்கள். Everybody, Dan Walker here to tell you what's coming up on Football Focus on BBC World News this weekend. We'll be looking forward to the fourth round of the கிளியர்னா கிளியரு, அப்படி ஒரு கிளியரு, சரியான கிளியராக இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட அமெரிக்கா சேனல்ஸ் நம்ம இதில் வந்து லைவாக பார்த்துக்கலாம். இப்போ ஏஎக்ஸ்என்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஃபியர் ஃபேக்டர் தான் ஞாபகம் வரும். இப்போ ஏஎக்ஸ்என் சேனல் நான் லைவாக பார்த்துக்கலாம். அது ரன்னிங் கனெக்ட் பஃபரிங் ஆகிட்டு இருக்கு. Foarte delicat. Cu alte cuvinte, Paddy Spin este cu ஏஎக்ஸ்என் பார்த்துட்டிங்கல்ல, அதே மாதிரி டிஸ்கவரி, ABC நியூஸு, கார்ட்டூன் adevărat deosebit. அதுக்கப்புறம் CNNS, ஃபுட் நெட்வொர்க், AXN, கிட்ஸ் டிவி, ஆக்டிவ் சேனல், நாசா இதில் ஒளிபரப்பு மையத்தில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு டிவி சேனல். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. பார்த்திங்கன்னா நாசா டிவி சேனல், இது பேர் தான் நாசா டிவி சேனல். அதே மாதிரி யூஎஸ்லேருந்து ஒளிபரப்பக்கூடிய ரேடியோ சேனல்ஸ் கூட நம்ம இதிலேருந்து கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரேடியோ சேனல் நான் கிளிக் பண்ணுறேன்.
பக்கா குவாலிட்டியில் இருக்கும், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். Or 4273. Step 1 foods, the most important step to better health. Because it wasn't used. But many Malaysians are asking, what was the other $61 million used for? And on பார்த்தீங்களா, பக்காவான ஒரு சேனல்ஸ், சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். லைவாக அமெரிக்கா டிவி பார்க்கலாம், லைவாக அமெரிக்காவில் ரேடியோ சேனல்ஸ் கேட்டுக்கலாம். சூப்பரான ஒரு அப்ளிகேஷன்ஸ். அதுமாதிரி முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஸ்டாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேவரட்ஸில் வந்து ஆட் ஆகிடும். ஃபேவரட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான சேனல்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இதில் வந்து மார்க் ஆகும். அதுமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் என்னென்ன சேனல், அதாவது பொலிட்டிக்ஸ் சம்மந்தமான சேனல் வேணுமா, மிலிட்ரி சம்மந்தமான சேனல் வேணுமா, மூவி சம்மந்தமான சேனல் வேணுமா, எதை பார்க்கணுமோ அதை வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. மூவி நான் கிளிக் பண்ணேன்னா மூவி சம்மந்தமான சேனல்ஸில் ஒவ்வொன்றும் வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம கிளிக் பண்ணோன்னா மூவிஸ் வந்து அது ஃபுல்லாக மூவிஸ் தான் நம்ம இதை ஓடிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஷோ டைம் அப்படின்னு ஒரு சேனலில் ஒரு மூவி வந்து இப்போ தான் ஓடி முடிஞ்சிட்ருக்கு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் டிவி நான் கிளிக் பண்ணேன். இன்டர்நேஷ்னல் சர்வதேச அளவில் எந்தெந்த டிவி சேனல்ஸ் வந்து ஒளிபரப்பப்பட்டு இருக்காங்களோ அந்தந்த டிவி சேனல்ஸ் வந்து அசண்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி இதில் வந்து ரேடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்லேருந்து ஒளிபரப்பக்கூடிய முக்கியமான ரேடியோ சேனல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியா நாட்டு அல்லது வேறு ஒரு நாட்டில் இருந்துட்டு மிகப்பெரிய வல்லமை படைத்த அமெரிக்கா நாட்டோடைய டிவி சேனல், ரேடியோ ஸ்டேஷனை நம்ம ஒரு சாதாரண ஒரு மொபைலில் இருந்து வாட்ச் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம்தான். யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட் இருந்தால் நான் கேளுங்க, நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? அது மாதிரி உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸில் ஆண்ட்ராய்டு சூப்பர் ஸ்டார்ஸ் ANDROID சூப்பர் ஸ்டார்ஸ் தட்டிட்டிங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ அதில் நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேஜில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுகளும் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம பேஜில் போட்ட எல்லா போஸ்ட்டுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம பேஜில் போட்ட எந்த போஸ்ட்டுகளும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி நம்ம பேஜில் போடுற போஸ்ட்டுகள் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். நம்ம பேஜில் ஒரு போஸ்ட்டோ அல்லது ஒரு வீடியோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம விவரமாக போட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். என்ன இருக்குல்ல, இதை மாதிரி இந்த டவுன்லோட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அல்லது வீடியோ பற்றி சொல்கிறோம்னா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டவுன்லோட் லிங்க்னு சொல்லி 2 லிங்க் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் லிங்க் 1, டவுன்லோட் லிங்க் 2 அப்படின்னு. அந்த டவுன்லோட் லிங்க் 1 நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு வரும். அதுக்கப்புறம் 5 4 3 2 1 0 செகண்ட் வெயிட் பண்ணணும். அந்த 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் திஸ் ஆட்னு பட்டன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேஜை வந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணணும். இப்படி 2 விரல் வச்சு இழுத்து விடணும். அது பேர் தான் ஜூம் பண்ணுறது. இப்போ நீங்கள் இழுத்து விடணும், இப்படி ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த டிக் மார்க் இருக்குல்ல, அந்த டிக் மார்க் நீங்கள் எடுத்து விடணும். அன்டிக் பண்ணி விட்டுட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்கு. நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிற இன்னொரு டவுன்லோட் பண்ணுற லிங்க் 2வும் அதே மாதிரி தான் டவுன்லோட் லிங்க் 2வும். டவுன்லோட் லிங்க் நீங்கள் 2 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும். சேம் ஜூம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி டிக் மார்க் எடுத்து விட்டுக்கிட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல ஒரு பேஜில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.